திரை சக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது ஏவிஎம்மின் ரஜினிகாந்த் நடித்த போக்கிரி ராஜா உருவான கதையை பற்றி ஏவிஎம் சரவணன் சொல்கிறார். சுட்டலு உண்ணாறு ஜாக்கிரதா என்று தெலுங்கு படம் வெளியானது. அதன் அர்த்தம் என்னென்னா, சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, ஜாக்கிரதை என எச்சரிக்கிறது. உடனே பாலையா என்பவரிடம் பேசி அந்த படத்தை தமிழில் தயாரிப்பதற்கு உரிமையை வாங்கினோம். அந்த படத்தை பார்க்க வருமாறு ரஜினிக்கு அழைப்பு விடுத்தேன். படத்தின் பெயரை சொன்னதும் ஐயையோ என்றார். நான் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து விட்டேன். பாலையா போட்டு காட்டினார். எனக்கு படம் பிடிக்கல, சாரி, இதில் நான் நடிக்க விரும்பலேன்னு மறுத்துவிட்டார். ஏன் வேண்டாம் என்று விடாமல் கேட்டேன். ரொம்ப சாதாரணமாக ரோல் இது. இப்போ நான் காளி ஜானி படம் ரிலீஸ் ஆனதும் என் இமேஜ் எங்கேயோ போயிடும். அப்போ போய் இது மாதிரியான சாதாரண ரோலில் நடித்தா சரி வராது. ரஜினி, நீ சொல்கிறது தப்பு. முதல்ல உங்களோட 4 படம் நல்லா ஓடுறதுன்னா உங்கள் கேரக்டரை பற்றி அவங்க எதிர்பார்ப்பாங்க. எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் வெற்றி பெற்றது இப்படி தான் என்றார். சார், அவங்கள என்னோட கம்பேர் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் தனியாள், என் வழியும் தனி. நீங்கள் ஏன் இந்த படத்தை கமலை வச்சு எடுக்கக்கூடாதுன்னு ரஜினி கேட்டார். அதற்கு சரவணன், சார், கமல் நடித்தா சட்டம் என் கையில் சாயல் இருக்கும். நான் சொல்கிற படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தாலும் சரி, இப்போவும் இன்னொரு தடவை பாருங்களேன் என்று சொன்னார். ஏவிஎம்ஜி தியேட்டருக்கு ஒரு நாள் இரவு 10 மணிக்கு பைக் ஓட்டியபடி படம் பார்க்க வந்தார் ரஜினி. நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்க, நானே படம் பார்த்துட்டு செல்கிறேன் என்றார் ரஜினி. அதற்கு பிறகு அவர் அந்த படத்தின் என்னோட வற்புறுத்தலுக்காக நடிக்க சம்மதித்தார் என்று சரவணன் சார் சொன்னார். விசுவை அழைத்து அவரையும் படம் பார்க்க சொன்னேன். படத்தின் ப்ளஸ் பாயிண்ட்டுகள் மைனஸ் பாயிண்ட்டுகள் என ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து விட்டார். ராதிகா ரோலை டெவலப் செய்யணும், படத்தின் 3வது ஒரு கேரக்டரை உருவாக்கணும் விசு சொன்னார். அப்படியே செய்தோம். படம் பிரமாதமாக வந்தது. பஞ்சு அருணாசலத்தின் வசனங்கள் ஒவ்வொன்றும் பஞ்சு வசனங்களாக இருந்தன. படத்தின் போக்கிரி ரவி கேரக்டருக்கு ஜோடியாக ராதிகா நடித்தார். ரஜினிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ரவுடியாக மாறினார். ரஜினிக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி ராஜாவுக்கு ஏற்ற ராணியாக நடித்து அசத்தினார். அதேபோல் படத்தின் வில்லனாக முத்துராமன் நடித்து அசத்தினார். படத்திற்கு இடையில் திடீரென்று அவர் இறந்துவிட்டார். அவரது டப்பிங்கிற்காக ஒருவர் வாயில் கூழாங்கற்களை போட்டு கொண்டு பேசினார். படம் 100 நாள் ஓடி சக்கை போட்டது. படத்தின் வெற்றி விழாவிற்கு ரஜினி பேசிய போது, படத்தின் சரவணன் சாரோட கட்டாயத்துக்கு தான் நான் நடித்தேன். ரசிகர்கள் நாடி பிடித்து பார்த்து அவர்களின் ரசனையை கணித்து விடுவார். இனி அவர் எந்த கதை சொன்னாலும் நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன், நடித்து விடுவேன் என்று ரஜினி சொன்னார். இந்த படம் 1982 வெளியானது. ரஜினிகாந்த் இருவேடம், ஸ்ரீதேவி, ராதிகா, ஒய்ஜி மேகதன், முத்துராமன் மற்றும் பலர். இசை MS விஸ்வநாதன். இந்த படத்தில் 4 பாடல்களும் கண்ணதாசன் எழுதினார். நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்தில் பட்டுள்ள ரோஜா. நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்தில் பட்டுள்ள ரோஜா. என்னைக்கும் நீதானடி எனக்கு பொண்டாட்டி, என்னைக்கும் நீதானடி எனக்கு பொண்டாட்டி. அடுத்தது, கடவுள் படைச்சான் உலகம் உண்டாச்சு, மனுஷன் குடித்தான் உலகம் ரெண்டாச்சு. ஐயா மேலே சாமி வந்து ஆடும், சும்மா கேலி ஜோஷியமே கூறும். ஐயா மேலே சாமி வந்து ஆடும், சும்மா கேலி ஜோஷியமே கூறும். அடுத்தது, விடிய விடிய சொல்லித் தருவேன் பொன்மாலை நிலாவின் வேதங்கள், என் மார்பில் உலாவும் தாவங்கள், இனி என்னென்னவோ என் எண்ணங்கள், விடிய விடிய சொல்லித் தருவேன். அடுத்தது, வாடா என் மச்சிகளா, நல்ல வெங்காய பஜ்ஜிகளா, எங்கும் விற்காத பூண்டுகளா, ரொம்ப பொல்லாத வாண்டுகளா, இனி என்கிட்ட உன் பப்பு எப்போதும் வேகாது போயிட்டு வாரிகளா. இந்த நன்றி, மீண்டும் சந்திப்போம்.